மூணார் கிராம பஞ்சாயத்தில் ஒப்பந்த வேலை நியமனத்தில் எல்டிஎஃப் உறுப்பினர்களின் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என்று கிராம பஞ்சாயத்து தலைவர் எஸ் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட ஊழியர் கடந்த 5 வருடங்களாக பஞ்சாயத்தில் வேலை செய்து வருவதாகவும் அவருடைய ஒப்பந்தம் மட்டுமே அரசின் விதிமுறைகளின்படி புதுப்பித்ததாகவும் கிராம பஞ்சாயத்து தலைவர் எஸ் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். மூணார் கிராம பஞ்சாயத்தில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து வரக்கூடிய அனூபை சட்டவிரோதமாக நியமித்துள்ளதாக கூறி இடதுசாரியினுடைய கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்கள் ஊடகங்களில் செய்தி வெளியிட்டிருந்தார்கள். இது முழுக்க முழுக்க தவறான செயல். மூணார் கிராம பஞ்சாயத்தினுடைய ஆட்சிக்குழுவை தவறான முறையில் பொதுமக்களின் மத்தியில் திசை திருப்புவதற்கு வேண்டி செய்த செயலாகும். அதனுடைய உதாரணமாக இந்த அனூப் என்று சொல்லக்கூடிய நபர் கடந்த 5 ஆண்டுகளாக மூணார் கிராம பஞ்சாயத்தில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்திருக்கிறார். கேரளத்தில் எல்லா கிராம பஞ்சாயத்துகளிலும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் என்ற முறையில் கம்ப்யூட்டர் வந்த பிறகு கரார் ஒப்பந்த அடிப்படையில் எல்லா பஞ்சாயத்துகளிலும் நியமிக்கப்பட்டது. அவர்களுக்கு எல்லா ஆண்டுகளும் அவர்களுடைய ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்து புதுக்கி தருவதற்கு கவர்மெண்ட் உத்தரவு கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 31/1/2026 252/2026 LSGD என்ற உத்தரவின் பிரகாரம் கேரள அரசு கேரளத்தில் உள்ள எல்லா பஞ்சாயத்துகளுக்கும் ஒரு உத்தரவு இறக்கியுள்ளது. அதாவது ஒப்பந்தம் தீரும்பொழுது ஒரு நாள் பிரேக் கொடுத்து அவங்களை மீண்டும் ஒரு வருடத்திற்கு புதுப்பிப்பதற்காக வேண்டி கேரள அரசு கொடுத்த உத்தரவு. இந்த அடிப்படையில் கேரள அரசு கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் நாங்கள் அவருக்கு புதுப்பித்துக் கொடுப்பதற்கு கமிட்டி தீர்மானம். இதே போல் கடந்த வருடம் 1ஆம் நம்பர் தீர்மான பிரகாரம் இதே நபரை அன்றைய கமிட்டி இவருடைய ஒப்பந்தத்தை புதுக்கிய தீர்மானம். அன்றும் இந்த பேட்டி கொடுத்த நபர் உட்பட இடதுசாரியினுடைய பஞ்சாயத்து உறுப்பினர்கள் இங்கே இருந்தார்கள். அன்று அவர்கள் அதை மறுப்பு சொல்லவோ ஒப்பந்தம் புதுப்பிக்க கூடாது என்றோ சொல்லவில்லை. மட்டுமல்ல, கேரள அரசு கொடுக்கின்ற உத்தரவை மாற்றி செய்வதற்கோ அல்லது ஒப்பந்தத்தை மீறுவதற்கோ பஞ்சாயத்து பரண சமிதிக்கு அதிகாரம் இல்லை என்பது கூட நன்காக தெரிந்திருக்கக்கூடியவர்கள் அரசியலுக்காக இதை சொல்வது தவறு. பின்ன மீண்டும் ராஜாக்காட்டுக்காரனை மூணாரில் வைத்திருப்பதாக பொதுமக்களிடையே பொய்யை பரப்புகிறது. இவர் 5 வருடமாக இந்த பஞ்சாயத்தில் வேலை செய்திருக்க அந்த LDF இருந்திருக்கிறது இவருடைய உரிமை. அது மட்டுமல்ல, இன்று சமீப பஞ்சாயத்தான தேவகுளம் பஞ்சாயத்தில் இதே வேலையை செய்து வரக்கூடியவர் குஞ்சுத்தண்ணியை சேர்ந்த நபர். தொழிலாளி விரோதம் என்று சொன்னால், தொழிலாளிகளோடு உள்ள அக்கறை என்று சொன்னால், அவர்கள் ஆட்சி கூடத்தில் முதலாவதாக அதை ரத்து செய்ய வேண்டும். அப்படி ரத்து செய்வதற்கும் கவர்மெண்டுடைய உத்தரவு இருக்கின்றது. அவர்களை பற்றி ஏதாவது புகார் இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி செய்ய முடியும். பஞ்சாயத்து கமிட்டிக்கு அந்த அதிகாரமும். இதெல்லாம் தெரிந்திருந்தும் கூட பஞ்சாயத்து பரண சமிதியை கரிவாரி தேய்ப்பதற்கும் பொதுமக்கள் மத்தியில் தவறான செய்திகளையும் பரப்புவதை இடதுசாரி பஞ்சாயத்து உறுப்பினர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது போன்ற இடமலக்குடி பஞ்சாயத்தில் தொடுபுழையை சேர்ந்தவர் இடதுசாரி பஞ்சாயத்து, அதே போல சமீப பஞ்சாயத்தான தேவகுளம் பஞ்சாயத்தில் அங்கே வேலை செய்வது குஞ்சுத்தண்ணிக்காரர். இங்க மூணார் பஞ்சாயத்தை பொறுத்தவரை கரார் தவிர எல்லா வேலைகளும் மூணாரினுடைய தோட்டம் தொழிலாளியும் காலனி மக்களுக்கும் தான் வேலை கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு வாகன ஓட்டுவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற துப்புரவு தொழிலாளராக இருந்தாலும் சரி, அதனுடைய சூப்பர்வைசர்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்வது முழுக்க மூணார் பஞ்சாயத்தில் உள்ளவர்கள். அப்படி இருக்க கரார் என்பது எல்லா வருடமும் சர்க்கார் இவர்களுக்கு புதுப்பித்து கொடுக்க கூடாது என்று சொன்னால் நாங்கள் புதுப்பிக்க மாட்டோம். அவர்களுக்கு 1 வருஷத்திற்கு ஒரு முறை புதுப்பிப்பதற்கு சர்க்கார் உத்தரவு இருக்கின்ற செய்தி என்பதை பொதுமக்களுக்கு இதன் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள்.